அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய மஸ்ஜிதில் வாரம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிற இந்த அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வசனம் சூரத்துல் பக்கராவுடைய 35வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா வகுலா மின்ஹா ரகதன் ஹைஃபு ஷியத்துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்த ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய மனைவியை அவர்கள் மூலமாக படைத்து, நீங்கள் 2 பேரும் அந்த தோட்டத்துக்கு செல்லுங்கள். எங்கே செல்லுங்கள்? தோட்டத்துக்கு செல்லுங்கள். அங்கே நீங்கள் விரும்பியவாறு சாப்பிடுங்கள், எது வேணாலும் சாப்பிடுங்க. அந்த நான் சுட்டி காட்டுகிற அந்த மரத்தை மாத்திரம் நெருங்காதீர்கள். அப்படி நெருங்கினீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று ஒரு கட்டளையை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இது 35வது வசனம். 36வது வசனத்தில் ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி வகுல்னா ஹ்பித்து பாதுக்கும் லிபாதின் அதுவுன் வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வமத்தாவுன் இலாஹி. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 2 பேரையும் அங்கிருந்து ஷைத்தான் அப்புறப்படுத்தினான். அவர்கள் இருந்த அந்த உயர்ந்த அந்த ஸ்டேஜிலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டான். இப்படி வெளியேற்றின பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீங்கள் எல்லாம் இங்கேருந்து இறங்குங்க. நீங்கள் ஒரு ஆள் மற்ற ஆளுக்கு எதிரியாக இருப்பீர்கள். அங்கே உங்களுக்கு வாழ்வதற்கான இடம் கொஞ்சம் இருக்குது, அங்கே வசதியும் இருக்குது. அதனால் எல்லாம் நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னோன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த சம்பவம் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன, ஒரு மாணவர் என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. போன வாரம் நம்ம மதரசால படிக்கிற மாணவர் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி அது? ஷைத்தான் தான் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்ல, அது எப்படி சொர்க்கத்துக்கு போய் 2 பேரும் கெடுத்தான் அப்படின்னு சொல்லி அவர் சிந்திச்சு பார்த்து இந்த கேள்வி கேட்டுருக்கிறார் ஒரு மாணவர். நான் சொன்னேன், இருப்பா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம அடுத்த வாரம் பயன்டே சொல்லிடுவோம் இதை அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை நம்ம எடுத்தோம். பெரும்பாலான பேருக்கு சந்தேகம் இருக்குது. இல்லை, சைத்தான் தான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு நல்லா சொல்லியாச்சு இல்லை, அப்புறம் எப்படி சொர்க்கத்தில் போய் 2 பேரையும் கெடுத்தான் அப்படின்ட்டு அறிஞர் மத்தியிலே கருத்து வேறுபாடு வச்சுட்டு அந்த பையன் கேட்குறான். இது உலக அளவில் ஆய்வு செய்கிற அறிஞர் மத்தியிலேயே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. எப்படி கருத்து வேறுபாடு இருக்குது? ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், என்னது, இந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிற ஜன்னத்து என்ற வார்த்தைக்கு அரபி இலக்கணத்தில் 2 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் தோட்டம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஜன்னத்துன் அப்படின்னா தோட்டம், ஜன்னாத்துன் தோட்டங்கள், ஜன்னத்துன் சொர்க்கம், ஜன்னாத்துன் சொர்க்கங்கள், இப்படி 2 வகையான அர்த்தம் இருக்குது. இந்த 2 வகையான அர்த்தத்தையுமே அறிஞர் பெருமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஆய்வு செய்து, இந்த சொர்க்கம் என்பது பூமியில் தான் படைக்கப்பட்டது, பூமியில் தான் படைக்கப்பட்டது, அங்கேருந்து தான் வெளியேற்றப்பட்ட சைத்தான் வெளியேற்றினவங்கன்னு சொல்லி ஒரு சாராரும், இல்லை அப்படிலாம் கிடையாது, அது மேலே தான் படைக்கப்பட்டது சொர்க்கங்கிறது.
அங்கே தான் சைத்தானுக்கு வந்து இது மாதிரி அவங்கள வந்து வழிகெடுத்தான்னு சொல்லி 2 சாராரும் தங்களுடைய விளக்க உரைகளில் எழுதியிருக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள். இங்கே மேட்ரு வந்து அது முக்கிய மேட்ரு இல்லை. இது இந்த விஷயம் வந்து விளங்காதனால தான் சிந்தனை ஏற்படுது. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ் ஆரம்பத்தில் படைத்தான். அவர்கள் முதுகிலிருந்து மனைவியை படைத்தான். 2 பேருக்கும் ஒரு கட்டளை சொல்கிறான், அங்கே போகாதீங்கன்னு சொல்லி. தோட்டம் என்றுன்னே வச்சுக்கோமே, தோட்டத்தில் படைத்து அங்கே போகாதீங்க, இந்த மரத்துக்கு மட்டும் போகாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லியாச்சு. சரியா? இந்த சைத்தானை படைத்தது யார்? சைத்தானை படைத்ததும் அல்லாஹ் தான். எதற்காக சைத்தானை படைக்கணும் அப்படின்றாக்கா, சைத்தான் தான் மனித குலத்திற்கு எதிரி என்று ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கிறான். தீய சிந்தனைகளை ஏற்படுத்தி இவனை வழிமாற்ற செய்ய வேண்டும். வழிமாற்றம் செய்யும் போது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறானா மாறு செய்யவில்லையா என்பது தான் இந்த உலகத்தில் நாம் வாழும் போதெல்லாம் நமக்குள்ள டெஸ்ட்டே அதுதான். அதற்காகத்தான் முதல் மனிதனையே கெடுக்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்து அவனை கெடுக்க வைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய செயல். இது அதற்காக அந்த ஆதமுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இடம் தான் அந்த ஜன்னத்து, அந்த சொர்க்கம். அந்த பையனுக்கு புரியுதான்னு தெரியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனைவிக்காக மாத்திரமே அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட ஒருமை வார்த்தையில் அது வருது. ஒரு தோட்டம், அது ஒரே ஒரு தோட்டம் தான். அந்த தோட்டத்துக்குள்ள சைத்தானையும் அல்லாஹ் தான் அனுப்புகிறான். அனுப்பி அவங்க உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு கருத்தை போடுகிறான், போட வைக்கிறான் சைத்தான். எப்படி? நீங்கள் இப்போ வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, இந்த என்ஜாய் பண்ணுற இந்த விஷயம் வந்து கண்டினியூஷனாக இருக்கணுமா இல்லை இடையில போயிடணுமா அப்படின்னு கேட்குறான். சந்தேகத்தை கிளப்புறாங்க. வேறு வசனங்களில் வருது, சொல்கிறது ஆரப்பில் வருது சம்பவங்கள்லாம். 7 வசனங்கள் சம்மந்தமாக வருது குர்ஆன்ல. அதில் எப்படி வருது? சைத்தான் போய்ட்டு ஆதம் போய் கேட்குறான், எப்படி எப்போ நல்லா நீ என்ஜாய் பண்ணுற, இங்கே இருக்கணுமா இல்லை வேறு இடத்துக்கு போயிடணுமா, இல்லை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, அப்போ இங்கே இருக்கணும்னாக்கா அந்த மரத்துக்கு நீ போகணும். இவன் ஐடியா கொடுக்குறான் இப்போ சைத்தான். சரியா? அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து மறக்கடிக்கப்படுகிறது, அல்லாஹ்வாலே மறக்கடிக்கப்படுகிறது. அவருக்கு எல்லாமே அல்லாஹ்வுடைய செயல் தான். இது அல்லாஹ் தான் சைத்தானையும் படைக்கிறான், மனிதனையும் படைக்கிறான், மனிதன் மூலமாக மனைவியையும் படைக்கிறான். ஏன் படைக்கிறான் என்று சொன்னால், இந்த மனிதனுக்கு சைத்தான் மூலமாக தீங்குகள் ஏற்படும். தீங்குகள் ஏற்படும் போதெல்லாம் அவன் உஷாராக இருந்து, ஓஹோ சைத்தான் நம்ம வழிகெடுக்கிறான் என்று புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வே படைத்திருக்கிறான். அது ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு பிறகு சைத்தான் எப்படி அங்கே போக முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொன்னாக்கா, இந்த ஜன்னாத்து இருக்கிற சொர்க்கம் நரகம் இருக்குல்ல, இது இனிமேல் தான் உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மனிதர்களும் நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமும் தீமை செய்தவர்களுக்கு நரகமும் இனிமேல் தான் தரப்பட இருக்கிறது. இந்த நிமிஷத்தில் யாருமே சொர்க்கத்திலையும் கிடையாது, நரகத்திலையும் கிடையாது. இனி உலகம் அழிகின்ற வரை யாருமே நரகத்துக்கும் இன்னும் போகவில்லை, சொர்க்கத்துக்கும் போகவில்லை. மாறாக ஆலமே பர்சக் என்ற இடத்தில் தான் எல்லா உயிர்களும் இருக்கிறது. அங்குதான் இங்கே உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்களுக்கான அந்த இடத்தில் அல்லாஹ் சொர்க்கத்துடைய காற்றை அனுப்புகிறான், நரகத்துடைய வேதனையை தந்து கொண்டிருக்கிறான். இதோட முடிவு எப்போ என்று சொன்னால், ஒட்டுமொத்த அவனால் படைக்கப்பட்ட இந்த அவனை தவிர எல்லாம் அழிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிருந்து எடுத்து அந்த உலகத்துடைய கடைசி நாள் வரை வந்த மனிதர்களுக்கான விசாரணை நாள் ஒன்று இருக்கிறது. யௌமுல் ஹஸ்ர், அது பேர் யௌமுல் ஹஸ்ருன். வாலிக்க யௌமுல் ஹஸ்ர் அல்லாஹ் பதிவு செய்கிறான் பல இடங்களில். அலையனா யசீர், அது ரொம்ப லேசுன்னு பதிவு செய்கிறான். அந்த நேரம் போது தான் விசாரணை செய்யப்பட்டு தான் சொர்க்கம் செல்பவர்களுக்கு சொர்க்கமும் நரகம் செல்பவர்களுக்கு நரகமும் கொடுக்கப்படும். அந்த சொர்க்கத்துக்குள்ளே சைத்தான் போக முடியாது. எந்த சொர்க்கத்தில்? இறுதியாக அழிக்கப்பட்டு சொர்க்கவாதிகள் நுழைய போகிறோம்னா இல்லையா, அங்கே நிறைய பேர் வந்ததுக்கு ஜன்னாத்துன் அதுன், ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ், இப்படி நிறைய பேர்கள் 7-8 பேர்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த சொர்க்கத்துக்குள்ள சைத்தான் கண்டிப்பாக போக முடியாது. அது வந்து தீர்ப்பு அளிக்கப்படுகிற நாளில் தீர்ப்பு அளிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மனிதர்கள் விசாரணை செய்யப்பட்டு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு அந்த சொர்க்கத்துக்குள்ள சைத்தான் கண்டிப்பாக போக முடியாது. அந்த சைத்தானும் அவனை பின்பற்றுவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது தான் நரகம். அந்த நரகத்தில் இப்போ யாராவது இருக்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது. இப்போ எல்லாமே கபருக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த கபர் என்பது ஆழ்ம பர்சக் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான், திரைமறைவு வாழ்க்கை. அந்த திரைமறைவு வாழ்க்கைக்குள்ள தப்பு செய்தவர்கள், சிறுக்கு வைத்தவர்கள், இன்னும் பல தப்பு செய்தவர்களுக்கெல்லாம் நரகத்துடைய தண்டனைகளும் நரகத்துடைய காற்று வீசப்படுகிறது, நரகத்துடைய போர்வை போர்த்தப்படுகிறது, அதில் உள்ள துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் சொர்க்கவாதிகளாக இருந்தால் சொர்க்கத்துடைய காற்றுகளும் சொர்க்கத்துடைய போர்வைகளை போர்த்தப்பட்டு புது மாப்பிளை தூங்குவது கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதான் இப்போ உள்ள ஸ்டேஜ்.
இந்த உலகம் அழிக்கப்படுகிற வரை தான் ஸ்டேஜ். அப்போ சைத்தான் சொர்க்கத்துக்குள்ளே போக மாட்டான் என்பதற்கான நேரடி அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, தீர்ப்பு வழங்கப்பட்டு உலகம் அழிக்கப்பட்டு அங்கே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அல்லாஹ்வால் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு போகிற அந்த சொர்க்கம் இருக்குல்ல, அந்த சொர்க்கம் சைத்தானுக்கு கிடையாது, சைத்தானுக்கும் அவனை பின்பற்றியவர்களுக்கு கிடையாது. அதுக்காக பிரத்யேகமாக நரகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற விளக்கத்தை விளங்கிக்கிட்டு அங்கே அல்லாஹ் சொல்லி அனுப்புகிற சொர்க்கம், அது சொர்க்கம் பேரில் அதுக்கு பேர் ஜன்னத் தோட்டம். அதாவது சொர்க்கத்துடைய ஒரு பார்ட். அது 7 வசனங்கள் வருது குர்ஆனில். இந்த சைத்தான் போய் கெடுத்த இடங்களை பற்றி ஆய்வு செய்து பார்க்கும்போது 7 இடங்களில் பார்க்கும்போது அங்கே ஒருமை சொல்லு தான் வருது. அங்கே ஜன்னத்துன்னு தான் வரும், ஜன்னாத்துன்னு வராது. ஜன்னத்துன்னு சொன்னாக்கா ஒரு பகுதியை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்துடைய ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் படைத்து அங்கே செக்கிங்காகவே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மனைவியையும் அல்லாஹ் அனுப்பினான். சைத்தான் அங்கே போய் கெடுத்தான். அதுக்கு பிறகு அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ இனி செல்ல இருக்கிற சொர்க்கத்துக்குள்ள அது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்காகவும் நல்ல செயல் செய்தவர்களுக்காகவும் தருவதாக அல்லாஹ் வாக்குறுதினால அந்த சொர்க்கத்துடைய வாசனையை கூட சைத்தானை பின்பற்றுவர்களும் நுழைய முடியாது என்பதை நம்ம ஆய்வு செய்து நம்ம ஒரு சாராம்சம் மட்டும் சொல்கிறோம். இது 10 நிமிஷத்தில் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆய்வு செய்து ஒட்டுமொத்த குர்ஆனுடைய வசனங்களுடைய சொர்க்கம் எங்கே இருக்குது, நரகம் எங்கே இருக்கிறது, சொர்க்கம் யாருக்கு, நரகம் யாருக்கு, சைத்தான் அங்கே போக முடியுமா போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இதுதான் சரியான பதிலாக இருக்கிறது. ஆய்வு செய்து பார்க்கும்போது சொல்கிறோம் நம்ம. அப்போ அந்த பையன் கேட்டதுக்கு என்ன பதில்னு சொன்னாக்கா, அந்த சைத்தான் போன சொர்க்கம் இனி போகிற சொர்க்கம் கிடையாது. ஏற்கனவே அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக மட்டும் டெஸ்ட்டுக்காக ஒரு ஜன்னத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை படைத்து அங்கே வழிகெடுக்க வைத்து அந்த மரத்தை நெருங்க வைத்து அதற்கு பிறகு பூமிக்கு அனுப்பி பூமிக்கு வந்த பிறகு அறவுரைகளை அனுப்பி இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து அதுக்கு யாரெல்லாம் மாறு செய்கிறார்களோ அதற்கும் சைத்தானை படைக்க வைத்து அந்த சைத்தானுக்கு சாவே இல்லாமல் வைத்து மௌத்தே கிடையாது சைத்தானுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுத்த அதே சைத்தானுடைய அவனுடைய கூட்டத்தார்களும் உலகம் அழிகின்றவரை இருப்பார்கள். அதற்கு ஒரு வாக்குறுதியை வாங்கிவிட்டதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். எப்படி எனக்கு உலகம் அழிகின்றவரை இந்த சந்தர்ப்பத்தை குடியாளான்னு கேட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்ததாகவும் மக்கள் வருவார்கள், வாழ்வார்கள், போவார்கள். ஆனால் சைத்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான், அவன் கூட்டத்தினர்கள் இருப்பார்கள் என்ற தகவல்களும் குர்ஆனில் கிடைக்கிறது. அதனால் அவனுக்கு சாவே நரகத்தில் தான். யாருக்கு சாவு? சைத்தானுக்கும் சைத்தானுடைய கூட்டத்தாருக்கும் மௌத்தே நரகம்தான். அவனுக்கு நரகமே அவங்களுக்கு தான் படைக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் பதிவு செய்கிறான் என்ற தகவலையும் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே வாழ வேண்டும். அதற்கான சூறாக்கள் தான் நிறைய குர்ஆன் வசனங்கள்லாம் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தா அதிகமாக சைத்தானை பற்றி எல்லாம் பேசுவோம். இன்னும் சைத்தான கதை அதுவும் முபீன், தெளிவான அவன் எதிரி, அவன் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அவன் மறைவாக இருந்து இன்றைக்கி ஓதுனோம்ல ஒரு சூறாவில் என்ன சூறா ஓதுனோம் அன்றைக்கி நாசில் வருதா இல்லையா? யுவஸ்விசுஃபி சுதூரின் நாஸ், அவன் மறைந்திருந்து உங்களை அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழிகெடுப்பான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ சைத்தானுடைய செயல்கள் நம்மளுக்கு தெரியும். இது தப்புன்னு தெரிஞ்சு தான் மனிதன் தப்பில் போய் விழுகிறோம் நம்ம எல்லாருமே. சில நேரங்களில் இல்லை மாஷா அல்லா சில பேர்களை தவிர அவன் செய்கிற செயல் அவனுக்கு தப்புன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். தெரிந்து கொண்டே தான் சைத்தான் தான் தின்றான்னு தெரியும். தெரிந்தும் தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியாதவனாக அவனுடைய வலையில் வீழ்ந்து விடுகிறான். வீழ்ந்த பிறகும் அல்லாஹ் ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறான். சைத்தான் வலையில் வீழ்ந்தால் கூட பரவாயில்ல, நீ வீழ்ந்து விட்டு என்று நினைத்து விட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி யாரெல்லாம் நான் தெரியாமல் செய்து விட்டேன், சைத்தான் என்னை தீண்டி விட்டான் என்று சொல்லி பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்கிறான். அப்படி சைத்தானுடைய தீங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு கிடையாது. அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆனில். அவனுடைய சூழ்ச்சி லைஃப்ங்கிறான். அல்லாஹ் ஸ்ட்ராங் பர்சன்லாம் கிடையாது, ரொம்ப லைஃப்னு பதிவு செய்கிறான் அவனுடைய சூழ்ச்சியை. அதை கண்டுபிடிச்சிட முடியுங்கிறான். மனுஷன் கண்டுபிடிச்சிட முடியும், தன்னை தீண்டுபவன் சைத்தான் தான் என்று அவனால் கண்டுபிடித்து விட முடியும். கண்டுபிடித்து விட்டு அதிலிருந்து விலகுபவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஒன் பை ஒன்னா அல்லாஹ்வுடைய அடியார்களாக வருகிறார்கள். எல்லாரும் சூப்பர் ஆள் யாரும் கிடையாது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஆதமுடைய மக்களில் யாருமே சூப்பர் ஆள் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சு, அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ சூப்பர் ஆளாக மாறுவதற்கான முயற்சி தான் நம்முடைய தொழுகைகள், இபாதத்துகள், திக்ருகள், அல்லாஹ்வின் பக்கம் வருதல், குர்ஆனை ஓதுதல், நோன்பு வைத்தல் போன்ற காரியங்கள். என்னது நம்ம நல்ல மனிதனாக வாழுகிற ஒரு பயிற்சியை பெறுகிற வாழ்க்கை முறை தான் மௌத்து வரைக்கும் என்பதை விளங்கணும்.
ஷைத்தான் வந்து ரத்தத்தில் ஓடுவதாக ரசூல் சாசனம் பதிவு செய்கிறாங்க. ரசூல்லாட்டே கேட்குறாங்க சாஹாபா, உங்களுடைய ரத்தத்தில் ஓடுமான்னு சொல்லி டேரெக்டாக கேட்குறாங்க கேள்வி. ஆமாம், என்கிட்டையும் ஓடும், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு என்னை பாதுகாத்து விட்டான் ஷைத்தான் தீங்கிலிருந்து என்று சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால் எல்லார்கிட்டையும் ரத்தத்தில் ஓடுகிற ஒரு சூழ்ச்சிக்காரன் தான் ஷைத்தான் என்பதை விளங்கி கொண்டு ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொண்டு அதிகமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி இந்த கருத்தையும் சரியாக விலகி கொண்டு நாம் வாழ வேண்டும். அப்போ இந்த கருத்துக்கள்லாம் சொந்தமாக நம்ம கற்பனை பண்ணி சொல்லலை, குர்ஆனில் இருக்கிற ஏராளமான வசனங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து அதிலிருந்து உண்மையை நம்ம எடுக்கிறோம். இது எல்லாராலையும் முடியும், எங்களால் மட்டும் இல்லை. ஷைத்தான் சம்பந்தமாக குர்ஆனில் இருக்கிற ஒட்டுமொத்த வசனங்களை எடுத்து தனியாக படித்து பார்க்கும்போது நம்ம இந்த 10 நிமிஷம் பேசுகிறதுடைய சாராம்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும். நல்லா விளங்குற மாதிரி தான் குர்ஆனை வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம அந்த முயற்சியில் ஈடுபடலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு குறையாக இருக்கிறது. அது ஈடுபடும் போது இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு விளங்கும். இந்த சப்ஜெக்டை தான் நம்ம 1 மாதம் பேச போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் ரமலான் மாதத்தில் உண்மையான உலக பொதுமறை என்ற தலைப்பில், அதாவது உலக பொதுமறைன்னு சொல்லி எவ்வளோ கட்டுக்கதைகளை எழுதி வச்சுருக்காங்கல்ல, குர்ஆன் எந்த உண்மைகள்லாம் சொல்லுகிறது என்பது மொத்தமாக ஆய்வு செய்து குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 10 நிமிடமோ ஒரு 15 நிமிஷமோ ஒட்டுமொத்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் ஆய்வு செய்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாலேஜை நம்ம பெறுவதற்காக நம்ம முயற்சி செய்து வருகிறோம். அதையும் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை தான் ரமலானுடைய முக்கிய அம்சமே. நான் போன வாரம் கூட பேசினேன், அது வந்து இந்த பாயிண்டை விட்டுருக்கிறேன் நான். என்னது, ரமலானுடைய முக்கிய அம்சமே குர்ஆனை விளங்கி அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்நாளை திரித்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை முறைக்காக தான் எல்லாம் நோன்பே வைக்க சொல்லியிருக்கிறான். இப்போ அதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ கல்வி என்பதும் அறிவு என்பதும் உண்மை என்பதும் குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. அதை விளங்கி படித்து சிந்தித்து பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும். நல்ல மனிதனாக வாழ்வதற்கான முயற்சி தான் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய எல்லா நாட்களும் என்பதை விளங்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் விளங்குகின்ற பாக்கியத்தை தந்து அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க